ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நேற்று நைட்டு நான் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலையில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10-20 ஆர் சேம் ரேட்டை ஃபிக்ஸ் ஆகலான்னு சொல்லியிருந்தேன் நேற்று நைட்டு நிலவரப்படி. அண்ட் அகெயின் மார்னிங்கில் வந்து மார்க்கெட் மூவ் ஆனதுனால திரும்ப நான் கமெண்ட்டில் போட்டிருப்பேன் ஒரு 8:15 போல். அதாவது இன்னிக்குடைய விலையில் ஒரு 20 to 40 ருபீஸ் இன்க்ரீஸ் இருக்கலாம் பெர் கிராமுக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் நம்மளுடைய மார்க்கெட் ஒரு 10 மணிக்கு ஃபிக்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோல்டு ரேட்டு 20 ருபீஸ் ஏற்றம் கண்டு 8,310 ரூபாய்க்கு இன்றைக்கி சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது நாளைக்கு, அதாவது மார்ச் 21, 2025 ஆண்டிற்கான தங்க நிலவரத்தை பற்றி பார்க்கலாம். அதோடு கூட இன்னொரு முக்கியமான தகவல், நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் ஃபெட் ரேட் பற்றி இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணுறதா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது வந்து ரிலீஸ் பண்ணுச்சுன்னா கோல்டு ரேட்டில் மேஜராக வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்போ இல்லை டவுனோ வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதை பொறுத்து வந்து இருக்கும். ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபெட் ரேட் கிட்ட திரும்ப அவங்க இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போதைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணல, பட் ஆனால் வந்து வருகிற மாதங்களில் நாங்கள் வந்து அதை ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதன் காரணமாக தங்கம் விலையில் ஒரு வேலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில் இந்த ஃபெட் ரேட்டில் வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க ரிலீஸ் பண்ணாத காரணத்தினால கோல்டு ரேட் இன்னும் தொடர்ந்து உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம்லேருந்தே கொஞ்சம் மந்தமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது நான் வந்து இந்தியன் டைம் நைட் 9:45 வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உள்ள நிலமைப்படி பார்த்திங்கன்னா, நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு 10 ரூபாயிலேருந்து ஒரு 30 ரூபா வரையும் ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் இது இப்போதைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் தான். நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலையில் 10 மணி போல் தான் ஃபிக்ஸ் ஆகும். இடைப்பட்ட நேரங்கள் நிறையா இருக்குது. இடைப்பட்ட நேரங்களில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கோல்டு ரேட்லேயும் மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நான் வந்து இந்த வீடியோ கமெண்ட்லேயே நான் போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.